கிருஷ்ணா நகரில் நான் வீடு கட்டி 35-40 வருஷம் ஆகுது. என் பேர் ரமணி. இந்த மாதிரி எந்த ஆண்டு இந்த மாதிரி ஆனது எவ்வளோ தானே போயெல்லாம் கூட நாங்கள் தாங்கியிருக்கிறோம். ஆனால் இந்த மாதிரி எதிர்பார்க்காத இந்த மாதிரி ஆயிருக்கு. இதுக்கு ஒரே வழி, கிருஷ்ணா நகரில் இருக்கிற ஆக்கிரமிப்பு கண்டிப்பாக யாருடைய தயவும் பார்க்காம எந்த அரசியல் பிரச்சனையும் இல்லாத ஆக்கிரமிப்பில் எடுத்துட்டு வாக்கியா போடுறத தவிர இதுக்கு வேறு சொல்யூஷனே கிடையாது. இந்த ஜென்மத்துக்கும் கிடையாது. இன்றைக்கி நான் இருப்பேன், போயிடுவேன். நாளைக்கு என் பிள்ளை இருப்பான், அவன் போயிடுவான். என் பேரன் இருப்பான், அவன் போயிடுவான். ஆனால் வாக்கியா வந்து எந்த காலத்துலேயும் சாவாது. அது அப்படியே தான் இருக்கும். இந்த வாய்க்கால் போட்டு விட்டால் தான் இந்த நாட்டுக்கு, இந்த நகருக்கு வந்து ஒரு சரியான விடிவு காலம் கண்டி. இதை தவிர வேறு வழியே கிடையாது. நாங்கள் பட்ட அவஸ்தை இந்த 40 வருஷம் 35 வருஷமாக நாங்கள் பட்ட கஷ்டம் எப்படி எங்களால் வந்து சொல்ல முடியாத ஒரு வேதனைகள் இது. இந்த மாதிரி ஒரு கஷ்டத்தை நாங்கள் இந்த 35-40 வருஷமாக நாங்கள் அனுபவித்ததே கிடையாது. இவ்வளோலாம் பார்த்துருக்குறோம், ஆனால் இந்த மாதிரியான ஒரு சூழ்நிலை நாங்கள் பார்த்ததே கிடையாது. இந்த ஈசிஆர்லேருந்து இந்த கிருஷ்ணா நகர் 12வது கிராஸ் வரைக்கும் இந்த வாய்க்காலை போட்டு சரி பண்ணால் தான் இதுக்கு ஒரே வழி. 12வது கிராஸ், இந்த ஆரஞ்சு ஹோட்டல்லேருந்து ஆரம்பித்து 12வது கிராஸை கிராஸ் பண்ணி ஜிஞ்சர் ஹோட்டலில் போய் சேருது. இதனுடைய பிளான் வந்து சர்வே டிபார்ட்மெண்ட்டில் இருக்குது, அவசியம் இருக்குது, இல்லாமல் இல்லை. அதை எடுத்து பார்த்து யார் யார் ஆக்கிரமிப்பு பண்ணியிருக்காங்களோ அதெல்லாம் எடுத்துட்டு இந்த வாய்க்காலை போடுறத தவிர வேறு வழியே கிடையாது. இதுதான் வழி. இதுக்கு சம்மதப்படுறவங்க இந்த ஏரியாவில் கண்டிப்பாக இந்த ஜென்மத்துக்கும் ஜெயிக்கலாம். நான் அடித்து சொல்லுவேன், இந்த ஜென்மத்துக்கும். எந்த கிருஷ்ணா நகரில் இந்த எம்எல்ஏ இந்த ஏரியாவை வந்து சரி பண்ணிட்டாருன்னா காலம் பூரா நாங்கள் அவருக்கு ஓட்டு போட தயாராக இருக்கிறோம். இது எங்களுடைய முடிவு. இது என்னென்ன பாதிப்புகள், எல்லாமே பாதிப்புன்னு சொல்கிறதுக்கு வழி எல்லாம் ஊடும். எல்லா ஏரியாவும் இந்த 12வது கிராஸ் பூராவே, 12வது கிராஸ் அண்ணாண்ட சைடு இன்னாண்ட சைடு எல்லாமே இந்த தண்ணி பிரச்சனை. வாய்க்காலை போட்டு எடுத்துன்னு மேட்டு தண்ணி கீழே இறங்கி கிருஷ்ணா நகர் உள்ளே தான் வருது. இதை சரி பண்ணுறதுக்கு தயவு செய்து அரசாங்கமும் அரசாங்க ஊழியர்களும் எம்எல்ஏக்களும் நல்லபடியாக இதை செஞ்சு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு கோடான கோடி புண்ணியம். உங்கள் பிள்ளை குட்டிங்களாம் நல்லா இருக்கும், எல்லோரும் நல்லா இருக்கலாம். எங்களுக்கு வந்து வீட்டு உள்ளே பார்த்தீங்கன்னா பத்திரம்லாம் நனைஞ்சு போச்சு, துணி நனைஞ்சு போச்சு, எல்லாம் எதிர்பார்க்காத ராத்திரியில் இந்த மாதிரி நடந்து போச்சு. நாங்கள் என்ன பண்ணுறதுன்னு தெரியாத மூச்சுன்னுக்கிறோம். சமைக்கிறதுக்கு வழி இல்லை, தண்ணி பிரச்சனை, கரண்ட்டு பிரச்சனை. கரண்ட்டு எப்போதும் நடக்கிறது தான், காற்று மழை இருந்தால் நிறுத்திடுவோம், அது பிரச்சனை இல்லை. தயவு செய்து எவ்வளோ சீக்கிரம் எங்களுக்கு இதை சரி பண்ணி கொடுத்துட்டு இந்த வாய்க்காலை சரி பண்ணி கொடுத்து இந்த அரசாங்கம் தயவு செய்து என்ஆர் ஐயா அவர்களை நான் மிகவும் தாழ்மையோடு கேட்டுக்கொள்கின்றேன். எப்போதும் தண்ணி மழை பெய்யும், தண்ணி வரும், ஒரு 1/2 அடிக்கு தான் நிற்கும். இந்த இடம் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 4 அடி 5 அடி வந்துருச்சு. அதுதான் ஒன்று எங்களால் எதுவுமே பண்ண முடியல. கரண்ட்டுனால மோட்டரும் போட்டு இறக்க முடியாமல் இருக்குது. உள்ளே வந்து ஃப்ரிட்ஜு, வாஷிங் மிஷின் எல்லாம் மிதந்துட்டே வெளியே வந்து, சோபாலாம் அவுட்டு, எல்லாமே 2 சோபா அவுட்டு, வாஷிங் மிஷினு, பாத்திரம், கிச்சனில் இந்த பாத்திரம் எல்லாமே போயிடுச்சு. டாய்லெட்டு கூட போக முடியல. எல்லாமே ஓப்பன் டைம் மேலே வந்துருச்சு, வெளியே வந்துருச்சு, வீடு பூரா வந்துருக்குது. உள்ள பாம்பு வந்துருச்சு. இப்போ அது எங்கே இருக்குன்னா கண்டுபிடிக்கிறது எனக்கு கஷ்டமாக இருக்குது. எங்கே போய் பூந்தாருன்னு தெரியல. பாம்பு பூரா வந்தது அடிச்சிட்டோம். தண்ணியில் வரனால எதுவுமே செய்ய முடியல எங்களால். நைட்டு 11 மணிக்கு மழை ஜாஸ்தி வந்ததுலேருந்து வீடு ஃபுல்லாக தண்ணி, துணி எல்லாம் நனைஞ்சிடுச்சு. ஃப்ரிட்ஜு, வாஷிங் மிஷின் எல்லாமே பொருள் வீணாச்சு. மழை தண்ணி போகிறதுக்காக எதனா ஒரு ஸ்டெப் எடுக்கணும்னு சொல்லிட்டு அரசாங்கத்தை வேண்டுகோள். வீட்டுள்ள நிறைய ஜாஸ்தி தண்ணி சார், குழந்தைய வச்சுட்டு கஷ்டப்படுறோம். அஞ்சுகம் தண்ணி, அதான் தண்ணியாக இருக்குது. வீடு பூரா தண்ணி, ஃப்ரிட்ஜு, வாஷிங் மிஷின் எல்லாமே வீணாயிடுது. ராத்திரி 11 மணிலேருந்து படுக்க எல்லா பொருளுமே வேஸ்ட் ஆகிடுது. குழந்தை வச்சுன்னு கஷ்டப்பட்டுன்னு இருக்கிறோம். அதான் இதுக்கு என்னவோ அது செய்யணும். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.